கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி பொருந்திய இன்றைய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புனித பிரான்சிஸ் செவேரியார் ஏப்ரல் மாதம் 7ஆம் திகதி 1506ஆம் ஆண்டு புகழ்மிக்க செவேரியார் அரண்மனையில் பிறந்தார். அவர் தன்னுடைய தந்தையை இழந்த நிலையில் தாயாருடைய வளர்ப்பில் அதே அரண்மனையில் வாழ்ந்து வருகின்றார். அவருடைய உயர்கல்வி காலத்தில் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்க்கையை இழப்பாராயின் அதனால் கிடைக்கும் பயன் என்ன என்ற லோயலா சிஞ்ஞாசியாரின் கருத்துக்கள் அவருடைய உள்ளத்தை தொட்டது. இதன் விளைவாக கிபி 1537ஆம் ஆண்டளவில் குருவாக அருள் பொழிவு பெறுகின்றார். அதனைத் தொடர்ந்து 1541ஆம் ஆண்டளவில் இந்தியாவின் கோவா நகரினை வந்தடைகின்றார். இவரின் மூலமே ஆசியாவில் அதிகளவில் மறை பரப்பப்படுகின்றது. ஏனடா இந்த சிறப்பு பொருந்திய நன்னாளிலே சவேரியார் அவர்களுடைய சிறப்புகளை கூறுகிறேன் என்று பார்த்தீர்களா? நிச்சயமாக இதனுடன் தொடர்புடைய யாழ்ப்பாண மேலாளை குளமங்கால் பகுதியில் உள்ள புனித சவேரியார் ஆலயத்தின் சிறப்புகள் தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் பார்க்க போகின்றோம். பார்க்கலாம். குளமங்கால் புனித சவேரியார் ஆலயம். கரம் கொண்டவரே சவேரியாரே, எமை காக்க வேண்டும் அனுதினமும் சவேரியாரே. காக்கும் கரம் கொண்டவரே சவேரியாரே, எமை காக்க வேண்டும் அனுதினமும் சவேரியாரே. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில், அதாவது 1886ஆம் ஆண்டில் ஒரு ஓலையால் மேயப்பட்ட கொட்டிலில் இவ்வாலயம் ஆரம்பிக்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டில் புதிய ஆலயத்திற்கான அடிக்கல்லினை அருட்தந்தை கிட்னேர் அடிகள் அவர்களால் நாட்டப்பட்டது. இக்காலத்தில் ஆலயமானது இளவாலை பங்கோடு இணைந்து காணப்பட்டது. அன்று இருந்த கத்தோலிக்கர்களுக்கு புனித சவேரியார் பிரான்சிஸ் சவேரியார் பாதுகாவலராக கொடுக்கப்பட்டு அவருடைய பாதுகாவலில் இறைவனுடைய பிரசன்னத்தில் 138 ஆண்டுகளாக இந்த குளமங்கால் பிரதேசத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த ஆரம்ப காலத்தில் இருந்தே இங்கிருந்த முன்னோர்கள் வாய்மொழியாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார் தங்களை எல்லா தீமைகள் அழிவுகளிலிருந்து காத்து வந்திருக்கிறார். குறிப்பாக அவர்கள் சொன்ன விடயம் ஒன்று எனக்கு ஒரு புதுமையாக தெரிந்தது. இரவு நேரங்களில் கையில் மணியோடு தங்களுடைய கிராமத்தை சுற்றி வருவார் புனித சவேரியார்ன்னு சொல்லி. அந்தளவுக்கு அவருடைய பாதுகாவல் இவர்களுக்கு கிடைத்தது. குறிப்பாக அந்த ஆரம்ப காலத்தில் நாட்டில் பெரிய தொற்று நோய்கள், பெருங்காய்ச்சல், வாந்தி பேதி, கொலோரா போன்ற பெரிய கொடிய தொற்று நோய்கள் பரவி நிறைய பேர் நிறைய இடங்களில் சாவுகளை சந்தித்தாலும் தங்களோட கிராமத்தில் இருந்து ஒருத்தர் கூட இந்த பெரிய தொற்றில் இருந்தும் அழியவில்லை, எல்லாருமே பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்தளவுக்கு பாதுகாவலுடைய பாதுகாவல் இவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே 1886ஆம் ஆண்டில் இருந்தே இவர்களுக்கு நிறைவாக கிடைத்து வந்திருக்கின்றது. அது ஒரு பெரிய புதுமையாக இன்றும் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்களுடைய எல்லா புத்தகங்களிலும் இது பதியப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் 1928இல் இந்த ஆலயம் இளவாலை பங்கிலிருந்து சுன்னாகம் பங்குடன் ஹிட்னோ அடிகளாரால் இணைக்கப்பட்டது. அப்போது பங்கு தந்தையாக இருந்தவர் அருட்தந்தை பெஞ்சமின் அடிகளார். இவருடைய காலத்திலேயே இவ்வாலயத்தின் சிறிய பீடம் அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பில்வராசிஸ்கம் அடிகளார் அவர்களின் காலத்திலேயே ஆலயத்தின் பலிபீடத்தினை அலங்கரிப்பதற்கான சீமேந்திலான சிம்மாசனம் அமைக்கும் பணி ஒலிவர் லியோ அவர்களின் மேற்பார்வையில் ஆரம்பமானது. பலிபீட வேலைகள் முடிவடைந்து வருகின்ற நிலையில் 1941இல் புனிதரின் திருநாள் அன்று அபிஷேக நாளாக அறிவிக்கப்பட்டது. அருட்தந்தை பில்வராஜசிங்கம் அடிகள் இவர்களுக்கு ஒரு சிறிய பீடம் அமைச்சு அந்த பீடத்தை அபிஷேகம் ஆஸ்வதிக்கிறதுக்கு ஆயரை கூப்பிட்டு அவரை பெரிய பரிவாரங்களோடு மேளதாளங்களோடு கொண்டு வந்த வேளையிலேயும் ஒரு புதுமை நடந்தது என்று பதிவு செய்து வைக்கணும். அது எல்லாருமே சொல்லுவார்கள். அடமழை
அடமழை 41ஆம் ஆண்டு 1941ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 3ஆம் தேதி 2ஆம் தேதி வரைக்கும் அடமழை. 1000 கொண்டு வர முடியாமல் தூக்கிட்டு வந்தவையாம். அவ்வளோத்துக்கு வெள்ளப்பெருக்கு. அந்த வேளையில் ஃபாதர் வேலுராஜசிங்கம் ஒரு நம்பிக்கை மிக்க ஒரு விஷயத்தை செய்தார். இந்த மழையை நிப்பாட்ட பெறுறா இல்லையா செவேரியாரான்னு செவேரியார் சுருவத்தை எடுத்து ஒரு ஸ்டூலில் வச்சாராம். விருப்பமெண்டா மழை நிப்பாட்டும், இல்லைன்னா நாங்கள் வெள்ளத்துக்குள்ளேயே நாங்கள் இந்த ஆலயத்தை அர்ச்சிக்கிறோம் என்று சொல்லு. அவர் அதில் வச்ச உடனும் தொடர்ச்சியாக 2 நாள் பெய்த மழை உடனுமே நின்றது என்று சொல்லி எத்தனையோ பேர் எனக்கு சொன்னார்கள். அது பதியப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய புதுமையாக அவர்கள் இன்றும் அதை கொண்டாடி வருகின்றார்கள். வணக்கம். எனது பெயர் பெர்னடெட் கிறிஸ்டோபர். எனது வயசு 80 கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பிறந்திருந்த காலத்திலே தான் இவ்வாலயம் பழைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. நீண்ட காலம் நாங்களும் ஆலய பணிகளில் ஈடுபட்டு எங்களோட சகோதரிகள் இப்போது அம்மம்மார் அந்த நேரம் நாங்கள் ஆலய பணி தான் எங்களுக்கு முக்கியமான பணி. பள்ளியோட படிப்போடு தொடர்ந்து ஆலய பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வந்த காலத்தில் எங்களோட இருந்த பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் கட்டி போக எனக்கு கல்யாணங்கள் விரைவாக கைகூடவில்லை. அப்போ நான் சவேரியாரைத்தான் மண்டாடி கொண்டு வர்றது. உமக்கு சித்தமானால் எனக்கு நல்ல வாழ்வை தரும், அல்லது நான் உம்முடைய ஆலயத்திலே பணி செய்து கொண்டு இப்படியே இருக்கிறேன் என்று சொல்லி வந்தேன். எனக்கு 37ஆவது வயசில் தான் திருமணம் ஒரு நல்ல ஆசிரியர் அதிபருக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு திருமணம் நடந்தது. அதன் பிறகு 2 வருடங்கள் பிள்ளைகள் இல்லை. கொஞ்சம் மக்கள் கேலி பண்ண தொடங்கிட்டோம். என்ன இவைக்கு எங்கே வரப்போகுது நீ என்று பகடி பண்ணுற நேரம் கொஞ்சம் கவலையோடு இருந்து சவேரியார்கிட்ட தான் கேட்குறாரு. நமக்கு சித்தமான ஆண்டவர்கிட்ட மண்டாடி எனக்கு குழந்தைகளை வேண்டித்தரோம். அதன் பிறகு எனக்கு மூத்த ஒரு ஆண் மகனும் 2வது பெண் பிள்ளையும் பிறந்தார்கள். கடவுளுக்கு தோத்திரம், சவேரியாருக்கு நன்றி. எங்களோட இடத்துல டெங்கு என்னன்னு சொல்கிறது பெருவாரி காய்ச்சல் ஒன்று வந்தது இந்த மழை காலத்தில். அதுக்குள்ளே இந்தியன் ஆர்மி பிரச்சனை, ஸ்ரீலங்கன் ஆர்மி பிரச்சனை. இவ்வளவுத்துக்கும் எங்கள் கிராமத்தை சுற்றி இருந்த மக்கள் அனைவரும், எங்கள் கிராமத்தை சுற்றி எங்களோட கத்தோலிக்க மக்கள் மட்டுமில்லை, கிராமத்தை சுற்றி இருந்த பல மக்களும் எங்களுடைய ஆலயத்துக்குள்ளே தான் வந்து ஒன்று கூடி நிற்பினோம். அந்த நேரம் எங்களோட பங்கு தந்தையர் சுவாமியார் சுண்ணாகத்தில் இருந்தவர். எங்களுக்கு செய்வதறியாமல் தேய்த்து போயிருந்த வேலை அரவணைத்து எல்லாரும் இந்த கோயிலுக்கு இருந்த அழுதுகுள்ளறை மண்டாடி இங்கே வந்திருந்த ஒருத்தருக்கும் எந்த வித தீங்கும் ஒரு ஆமி பிரச்சனையோ அது இதை ஒன்றும் இல்லை. ஆமிக்காரர் இருந்தால் வராங்க, சுட்டு கொண்டு வராங்க, கொள்ளையடிச்சொண்டு வராங்கன்னு சொல்லி நாங்கள் பயப்பட இல்லை. அழுது கொண்டு இதுக்குள்ளே தான் இருந்தோம் நாங்கள். அதுக்குள்ளே பர்த்தக்காரர் குழந்தை கிடைச்சவே பிள்ளைகள் துவாயின பொம்பளை பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்து சைவ குடும்பங்களும் இதுக்குள்ளேயே சரணடைஞ்சிருந்தவை. எங்கள் சவேரியாற்ற பாதத்திலாம் சரணடைஞ்சிருந்து இவருக்கும் எந்த வித ஆபத்தும் நேரில்லை. மற்றது இந்த கொரோனா வந்தது, எங்களோட ஊருக்கு ஒருத்தருக்கும் எந்த கொரோனாவும் வர இல்லை, ஒருத்தரும் சாகவும் இல்லை கொரோனாவால். அந்த பாதிப்புகள் ஒன்றும் இல்லாமல் சவேரியார் எங்களை பாதுகாத்து கொண்டு வர. அருட்தந்தை ஆபிரகாம் அவர்கள் 17 ஆண்டுகள் பங்கு தந்தையாக பணியாற்றினார். இவர் பெரிதும் ஊர் மக்களின் கல்வி வளர்ச்சியில் அக்கறை காட்டியதோடு 2 புதிய கட்டடங்களையும் கட்டிவித்தார். நாங்கள் இடம்பெயர்ந்து வந்து நாங்கள் பெரிய கஷ்டத்தின் மத்தியெல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு சூனிய பிரதேசமாக தான் இந்தியாவில் இருந்தது. அந்த மத்தியிலும் ஞானப்பிரதம் பாரதம் எங்களுக்கு முதல் கடமைக்கு வந்திருந்தார். அப்போது அவர் வந்து பெரிய கஷ்டப்பட்ட நிலைமையிலும் நாங்கள் அவரோட ஒத்துழைத்து முதல் இந்த குண்டு வீச்சு செல்வீச்சால் பாதிக்கப்பட்டிருந்த கட்டிடங்கள் மற்றது இந்த ஓடுகள் எல்லாம் உடைஞ்சு கணக்க சேதமாக இருந்தது. அதையெல்லாம் அவர் தான் முன்னின்று செய்து அதெல்லாம் திருத்தி தந்து பெயிண்ட் பண்ணி எல்லாம் நல்ல வடிவாக வச்சுருந்தேன்.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஜெரோம். நான் 35 ஆண்டுகளாக இக்கிராமத்திலே வாழ்ந்து வருகிறேன். இக்கிராமம் குளமங்கால் மல்லாகம் என்னும் பெயர் கொண்ட ஓர் இயற்கை எழில் மிகுந்த ஒரு அழகிய கிராமம். 13 குடும்பங்களை உள்ளடக்கி எமது ஆலயத்தை அமைத்ததாக வரலாறுகளில் சொல்லப்படுகிறது. முன்னோர்கள் எமக்கு தந்த ஒரு பரிசாகவே நாம் இதனை பார்க்கிறோம். 13 குடும்பங்களை கொண்டு இப்பெரிய ஆலயம் ஒன்றை அமைப்பது என்பது ஒரு சாதாரணமான விடயமாக இல்லை. அது இறைவன் எமக்கு தந்த கொடையாகவே நாம் அதனை பார்க்கிறோம். இன்று அது 350 குடும்பங்களுக்கும் அதிகமாக ஆழமாக வேரூன்றி பரந்து பெரும் விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. அதற்கு முதற்கண் நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதன் பிற்பாடு அருட்தந்தை மரிய சேவியர் அடிகளார் காலத்திலேயே புதிய மணிக்கூட்டு கோபுரமானது ஆலயத்தின் வலதுபுறம் அமைக்கப்பட்டது. எனக்கு 9 வயது நடக்கும்போது எங்களுடைய அம்மாவுக்கு முதுகில் பெரிய ஒரு கட்டிக்கன்னு சொல்கிறதோ பெரிய ஒரு இது. அப்போ அது நாங்கள் வீட்டில் அந்த மருந்து இந்த மருந்து செய்து சரி வரையில். அப்போ பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனால் அவங்க அது என்னுடைய ரத்தமாக இருக்கும் ஐயா, ரத்தம் போல் இருக்கும். அப்போ அங்கே கொண்டு போன உடனே அதை உடனே அட்மிட் பண்ணி ஆப்ரேஷனுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்தியாச்சு. அப்போ ஆப்ரேஷனும் முடிஞ்சுது. பிறகு அம்மாவை கொண்டு வந்து போட்டில் விட்டுட்டாங்க. அம்மாவுக்கு அப்போ அறிவு ஒன்றும் இல்லை. நான் ஒரு தாய்க்கோழியே ஒரு பிள்ளை தான், வேறு சகோதரங்கள் இல்லை. அப்போ நான் சவரியாரைத்தான் இந்த நாளும் மன்றாடுறது. அவர் தான் எங்களை பாதுகாக்கிறவர் என்று அவரை தான் மன்றாடுறது. அப்போ அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சால் கொண்டு வந்து கிடத்தியாச்சு. இப்போ இந்த 4-5 நாளையாலேயும் அந்த காயம் மாறவும் இல்லை, ரத்தப்போக்கும் விட இருந்தது, ஒரு குறையே இல்லை. சேர்ந்து இப்படி கொண்டு இருந்தால் நானும் அப்பாவும் ஒரு நாள் ஆஸ்பத்திரியை போய்ட்டு அம்மா அழுகிறான், என்ன இதை விட்டுட்டு போகாதீங்க, நான் சாப்பிட்றேன், என்ன வீட்டை கொண்டு போகணும். அப்போ எங்களுடைய அப்பா என்ன செய்தால், ஆப்ரேஷன் செய்த டாக்டர்கிட்ட போய் எல்லாமே சொல்லி எங்களுக்கு வீட்டில் எங்கள் தம்பிக்கு ஒரு கல்யாணம், நாங்கள் இப்போ காலமாக போனால் இதாவே இந்த போட்டுக்கு வந்துடுவோம் என்று போய் சொல்லி போட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்து வீட்டையும் போயில, எங்களோட வீட்டையும் போயில, நேரடியாக சவரியாகிட்ட தான் வந்தோம். சவரியாகிட்ட பாகத்தில் வந்து நாங்கள். அப்போ அப்பா சொல்லித்தார, நான் பெரிய ஒரு பிள்ளை, எனக்கு உதவி இல்லை, அங்கே அம்மா அப்பா இருக்கே அவள் இருக்கா பாதுகாப்பு பண்ணி சொல்லி சவரியாகிட்ட மண்டாடி போட்டு பிறகு நாங்கள் வீட்டை போகல. அதே போக்க இப்போ இந்த ஆஸ்பத்திரிக்கு போட்டோம். அங்கே போன உடனே ஒரு அடுத்த நாள் அந்த வார்டு பார்க்குறதுக்கு ஒரு வெள்ளைக்கார டாக்டர் வாரேன். அப்போ அவர் வந்து எல்லாரையும் பார்த்து கொண்டு வந்து என்னுடைய அம்மாவை சொன்னார், தந்த கையை உங்களோட வலது கையால் தந்த கையை பிடிக்க சொல்லி. அப்போ அவள் ஒரு 5 நிமிஷம் இருக்கும் அதை பிடிச்சி கொண்டு இருக்கிறாள். அப்போ பிறகு என்ன செய்தால் ஏதோ ஒரு அந்த முதல் ஆப்ரேஷன் செய்த டாக்டரை கூப்பிட்டு ஏதோ இங்கிலீஷால் கதைச்சி போட்டு பிறகு அடுத்த ஆப்ரேஷனுக்கு ஆயத்தப்படுத்தியாச்சு. அப்போ அடுத்த ஆப்ரேஷனு நடக்க போகுது. அப்போ நான் சவரியால் தான் மண்டாடி கொண்டு இருக்க. பிறகு அடுத்த 2-3 நாளையால் அவள் அந்த காயமும் மாறி ரத்தப்போக்கும் மாறி நல்ல சுகமாக என்ன வந்தாள். அதோட இந்த செல்லடி இது பாந்தாக்குதல் ஒன்றுலே எங்களோட ஊரில் ஒட்டுதலுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி எங்களோட அவள் சொன்ன எனக்கு எங்களோட மக்கள் இல்லை, சைவ ஆக்கள் எல்லாம் வந்து சவரியார்கிட்ட தஞ்சம் அடைஞ்சு அவர்கிட்ட தஞ்சம் இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. இப்போவும் நாங்கள் இந்த கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு மழையளவுகள் எல்லாம் சரியாக கஷ்டப்பட்டு நல்ல முறையில் இந்த பிறநாளையும் கொண்டாடுறதுக்கு சவரியார் கிருபை செய்தவர். அதுக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய பேர் ரத்னசீலன். எனக்கு இப்பொழுது 55 வயதாகிறது. நான் சிறிய வயதிலே எங்களுடைய
பங்கிலே பீட பணியாளராக பணியாற்றி கொண்டிருந்த காலத்திலே எங்களுக்கு எட்மன் மைக்கேல் பங்கு தந்தை அவர்கள் வந்திருந்தார். அவருடைய காலத்திலே எமது மக்களெல்லாம் வெளிநாட்டுக்கு போனது குறைவு. இந்த இடத்திலேயே தான் எல்லாரும் இருந்து இந்த ஆலயத்தை சுற்றச்சூழ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக எங்களுடைய சவேரியாருடைய திருநாளை கொண்டாடி வந்திருக்கிறோம். அந்த நேரத்திலே எங்களுடைய பங்கு மக்கள் எல்லாரும் ஒன்றாக இந்த ஆலயத்திலே எந்த நேரமும் காணக்கூடியதாக இருப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை பூசி என்று சொன்னால் சனிக்கிழமை பின்னரும் இந்த ஆலய வளவை சுத்தமாக்கி மிகவும் அருமையாக அவர்கள் எம்முடனே சேர்ந்து இந்த ஆலயத்துக்கு பாடல்கள் படிக்கிறவர்கள் எல்லோரும் இருந்து இந்த ஆலயத்தை மிகவும் அருமையாக இந்த ஆலயத்திலே கூடி அவர்கள் ஒன்று சேர்ந்து எங்கள் பங்கு தந்தையுடன் சேர்ந்து செயலாற்றி வந்தார்கள். ராயப்பு யோசப் காலத்திலேயே ஆலயத்தின் மேற்கே இருந்த நிலத்தை வாங்கி ஆலயத்துடன் இணைத்து அதன் மேற்கு பக்கமாக மக்கள் பாவனைக்காக பாதை ஒன்றை திறந்து வைத்தார். எனது பெயர் ஜி.ஏ. பாலசிங்கம். எனது வயது 77. நான் இங்கு வந்த காலம், திருமணம் முடித்து வந்த காலம் 1978ஆம் ஆண்டு தான் இங்கே வந்த நான். அதுக்கு பிற்பாடு நான் இந்த கோயிலில் சேவை செய்கிறதுக்கு எனக்கு பெரும் ஆவலாக இருந்தது, செய்வதற்கு ஆவலாக இருந்தது. இருந்தாலும் நான் இந்த முந்தைய பங்கு தந்தை அவர்களோடு இணைந்து இந்த ஆலயத்திலே சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சில விஷயங்களை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன், செய்துள்ளேன். மற்றும் இது அந்த நேரத்தில் இந்த எங்கள் ஆலயம் ஒரு பழைய மண்டபமாக தான் இருந்தது. இருக்கைகளே எல்லா பங்கு தந்தைகளும் வந்து இங்கு இந்த திருநாளை கொண்டாடி கொண்டு போகிற மொழிய, ஆனால் இந்த ஆலயத்தை புறநமைப்பு செய்வதென்ற நோக்கம் இல்லை. இப்போ எங்கள் ஊர் பங்கு மக்களுடைய ஆசீர்வாதத்தோடும் அந்த நிறைவேற எண்ணத்தோடும் தான் இந்த பெருநாளைக்கு இங்கே நடந்து கொண்டிருந்தது. அவ்வேளையிலே இந்த எங்களுக்கு ஒரு புதிய பங்கு தந்தை அவர்கள் திரு பாஸ்கர் அடிகளார் இங்கே குடிகொண்டிருந்த பொழுது எங்கள் ஆலயம் பழுதடைந்த நிலைமையில் இருந்ததை அவர் கண்டு எங்களுடைய அர்ப்பண சபை ஊடாக எங்களுடைய தனது குருமனையில் எங்களை கூப்பிட்டு அழைத்து இந்த ஆலயம் புனரமைப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல விடயங்களை எங்களுக்கு முன்வைத்திருந்தார். ஆனால் பங்கு தந்தையோடு நாங்கள் அர்ப்பண சபை என்ற ரீதியிலே நாங்கள் அவரோடு இணைந்து இந்த செயலை செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு நாங்கள் இருந்தோம். அப்படி இருந்தும் எங்களுடைய பங்கு தந்தை அவர்கள் இந்த ஆலயத்தை புறநமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளிநாட்டில் எந்த ஒரு பங்கு தந்தையும் வெளிநாட்டு உதவியை நாடியதும் அல்ல. எங்களுடைய பங்கு தந்தை அவர்கள் எங்களை கூப்பிட்டு இந்த மழை நேரம், பெரும்பாலும் மழை கொட்டி கொண்டிருக்கிற வேளையிலே எங்களை கூப்பிட்டு கூட்டம் வைத்து அப்படியே கதைத்து அந்த நாங்கள் இந்த புறநமைப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கதைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார். அப்படியான ஒரு பங்கு தந்தை தான் எங்களுக்கு இங்கே கிடைத்திருக்கின்றார். ஆயிரத்து 1996 இறுதியில் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அடிகளார் இந்த பங்கினை பொறுப்பேற்று 1997 ஆலயத்தின் வழிபாடுகள் ஆரம்பமாகின. இவருடைய காலத்திலேயே ஆலயத்தின் முகப்பு பகுதியின் சுண்ணாம்பு பூச்சுகள் அகற்றப்பட்டு சிமெந்தினால் பூசப்பட்டு வர்ணம் பூசப்பட்டு முகப்பானது புதுப்பொலிவு பெற்றது. அதன் பிற்பாடு அருட்தந்தை ராஜசிங்கம் காலத்திலேயே ஆலயத்தின் போர்ட்டிகோவானது அமைக்கப்பட்டது. தற்போது அருட்தந்தை ரெக்ஸ் சவுந்தரராஜம் அவர்களால் அருட்சகோதரிகளின் மடம் கட்டப்பட்டு ஆலயத்தின் 125 ஜூபிலி கூட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த எங்களுடைய குளமங்கால் மண் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லிச்சுன்னா, இன்று 48க்கு மேற்பட்ட அரசாங்க உத்தியோகத்தரில் இருக்கின்றார்கள். இங்கே பாடசாலை எத்தனையோ நல்ல தலைமைகளை, ஆளுமை மிக்க தலைமைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் குறிப்பாக திருச்சபை கண்டு சொல்லி எங்களுக்கு 3 பெரும்
குருக்களை இருக்கின்றது. அவர்கள் இன்று உயிரோடு இல்லை என்றாலும் அவர்களை நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். இந்த மண் தந்த பெரும் மலர்கள் அவர்கள். அருட்தந்த மிக்கேல் சவரிமுத்து, அவரை நான் சிறிய குறுமடத்தில் இருக்கைகள் அவரை பார்த்துருக்கிறேன். அவர் எங்களுக்கு கொய்யாக்கா கொண்டு வந்துடுவார். அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த ஃபாதர் ஆரடான்னு சொல்லு. இந்த ஃபாதர் அமலமரித்தியாய்கள் சபையில் சேர்ந்து குருவாகி, குறிப்பாக கொழும்பு கொச்சிக்கடை வேளாங்கண்ணி கோயிலையும் அதை சூழவுள்ள எல்லா மக்களும் இன்றைக்கு கத்தோலிக்கர்களாக இந்த நன்றாக இருக்கிறார்கள் என்ற காரணம் அர்த்தந்த மிக்கேல் சவுந்தரநாயம் என்று சொல்லுவார்கள். அவர் அந்த மக்களுக்காக தன்னையை கொடுத்து பணி செய்தவர். 1983 இனக்கலவரங்களில் அந்த மக்கள் அங்கே இருந்து யாழ் வந்த பொழுது அவர்களுக்கென்று சொல்லி காணிகள் வாங்கி வீடுகள் கட்டி கொடுத்து மாதிரி கிராமங்களை உருவாக்கியவர். அதில் மிக முக்கியமாக அவருடைய காலத்தில் தான் சவேரியார்புரம் பாருங்க, அவர் கிளாலி முகமாலையில் தான் காணிகளை வாங்கி இந்த மாதிரி கிராமங்களை உருவாக்கினவர். அந்த மாதிரி கிராமங்களில் தன்னுடைய பாதுகாவலர் பேரில் சவேரியார்புரம், ஞானப்பிரவாசர் ஃபாதர் என்ற பேரில் ஞானப்பிரவாசியார்புரம், திரேசம்மாள்புரம் என்று சொல்லி 3 கிராமங்களை உருவாக்கி எல்லா மக்களுக்கும் காணியை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு சின்ன சின்ன வீடுகள் கட்டி அவங்களுக்கு தோட்டங்கள் செய்கிறதுக்கு எல்லாம் கொடுத்து அந்த மக்களை வடிவாக வளர்த்து கவனித்தவர். மீண்டும் இன்றைக்கும் கொழும்பு கொச்சிக்கடை வேளாங்கண்ணி மாதா கோயிலையும் அவங்க இருக்கிற எல்லாரையும் கேட்டால் அர்த்தந்த மிக்கேல் சவரிமுத்தை பற்றி தெரியும். அவர் 2000ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தவர். அதுக்கு பின் ஃபாதர் அர்த்தந்த மைக்கேல் ஜோசப் அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. தமிழ் மக்கள் எல்லாருமே, உலகமெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாரும் அறிந்த ஒருவர். அவர் ஒரு பெரியதொரு கல்விமான். புனித பத்ரிசியார் கல்லூரியின் அதிபராக நீண்ட ஆண்டுகளாக இருந்து இந்த கல்லூரியை உயர்த்திய பெரியதொரு கல்விமான், பெரியதொரு ஆசான். அவருடைய காலத்தில் நானும் மாணவனாக, புனித பத்ரிசியார் மாணவனாக இருந்து அவராலையும் உருவாக்கப்பட்டது என்பதில் நான் பெருமை அடைகின்றேன். அவரும் உங்களுக்கே தெரியும், அர்த்தந்த மைக்கேல் ஜோசப் அடிகளார் எல்லா தமிழ் மக்களாலும் அறியப்பட்ட ஒருவர். கடைசி யுத்தத்தில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி கணவரோடு வெள்ளக்குடி பிடிச்சு சரணடைந்தவர்களில் அவர்தான். அவர்கள் எல்லாரையும் வழிநடத்தி சென்றதாக சொல்லுவார்கள். அவர் அன்றிலிருந்து இன்று வரை அந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் பட்டியலில் இருக்கிறார். அவரையும் இந்த மண் தான் கொடுத்தது. அது பிறகு ஃபாதர் அர்த்தந்த எட்வின் சவுந்தரா, அவர் பெரிய குறுமடத்தில் மெய்யல் துறையில் விரிவுரையாளராக இருந்து குருவுக்களை உருவாக்கியவர். அங்கே அவரும் விரிவுரையாளராக குறுமட உருவாக்குனராக இருந்த பொழுது நானும் அவரால் உருவாக்கப்பட்ட நான் என்பதில் பெரும் மகிழ்வடைகின்றேன். அவரை பற்றி இந்த வேளையில் நானும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வடைகின்றேன். இத்தகைய சிறப்புமிக்க குளமங்கால் புனித சவேரியார் யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தின் முக்கிய கத்தோலிக்க தேவாலயமாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. கரம் கொண்டவரே சவேரியாரே, எமை காக்க வேண்டும் அனுதினம்